யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் போடலான்னு ஃபோனை கையில் எடுத்தேன். யூடியூப்புக்குள்ளே போனேன். எடுத்த உடனே அம்பானி வீட்டு கல்யாணத்தில் அட்லி செய்த காரியம் அப்படின்னு போட்டிருந்தோம். சரின்ட்டு உள்ளே போனேன். அங்கே ஒன்றுமே இல்லை. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அதுக்கப்புறம் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ரஜினிகாந்த் ஆடிய ஆட்டத்துக்கு இவ்வளவு கோடியா அப்படின்னு போட்டிருந்தோம். அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தேன். அங்கேயும் ஒன்று இல்லை. வெளியே வந்தேன். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் மெத்தனால் இவ்வளவு கலக்கப்பட்டதான்னு போட்டிருந்தோம். அங்கே போய் பார்த்தேன். அதுலேயும் ஒன்றும் இல்லை, ஒரு நியூஸ் இல்லை. வெளியே வந்துட்டேன். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு உழைத்தால் உயரத்துக்கு போனோம் சூரி அமெரிக்காவிலையும் போட்டிருந்தோம். சரின்னு அதுக்குள்ளே போனேன். அதுக்குள்ளே போனால் அவரோட பேட்டியை கொஞ்ச நேரம் பார்த்தேன். சரின்ட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளும்போது உடனே கீழே கரண்ட்டு பில்லு இவ்வளவு ஏறி இருக்கிறதா அப்படின்னு வந்துச்சு. அப்படி எவ்வளோதான் ஏறி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். 2-3 வீடியோ தள்ளினதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடந்தது என்னன்னு போட்டிருந்தோம். சரி, அதுக்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் 52 பேரை ஏமாற்றிய சந்தியான்னு போட்டிருந்தோம். சரி, அதுக்குள்ளே போனேன். அப்படி போனோன்னே விக்கிரவாண்டி தேர்தலை பற்றி போட்டிருந்தோம். சரி, அதுக்குள்ளே போனேன். அடுத்தது கலைஞரோட பாட்டு சாட்டை துரைமுருகன் கைதுன்னு போட்டிருந்தோம். சரி, அதுக்குள்ளே போனேன். அப்புறம் ராயன் ட்ரெய்லர் அதை கடைசியாக பார்த்தேன். ஆமாம், நான் இப்போ எதுக்கு யூடியூப்புக்குள்ளே வந்தேன் அப்படின்றதே மறந்து போயிட்டேன். உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.